மக்களே நம்ம தருமபுரி இவ்வளோ ஒரு மீன் வகைகளா அப்படி நான் எதிர்பார்த்த ஒரு இடம் தான் இப்படி நான் போயினுக்கிறேன். இந்த சண்டே நம்ம என்ன பண்ணலாம்னு நினச்சி பசங்களாம் சேர்ந்து சரி ஒரு மீனை எடுத்து நம்ம எப்படி சமைக்கலாம் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி சரி மீன் கடைக்கு போகலாம் நாம் நினச்சது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச டவுன் பஸ் பின்னாடி தான் நம்ம வந்து ஒரு மீன் கடை போய் மீன் வாங்கலாம்னு நினச்சி நானும் ஒரு வாட்ச் அவுட்லாம் விட்டு அந்த தவளை எப்படிலாங்கலாம் மீன் இருக்குது பெட்டரான ஸ்பாட் தருமபுரியில் இருந்தால் கீழே ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் சரி அப்படி நினச்சி அந்த தவளை ஒரு ரவுண்ட்ஸை விட்டேன். சரி ஓகே இந்த தவளை பார்த்தாலும் மீன் கம்மியாக இருக்குது நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் நான் நினச்சி போன ஒரு ஸ்பாட்டு தான். ஸ்பாட் ஆல்ரெடி எங்கிட்ட எவ்வளோ பேர் சொல்லுங்கிறாங்க. சரி இது பார்த்தா சேலம் பிஸ் கம்பெனினாங்க. சரி என்னன்னு போய் பார்த்தா உள்ள பார்த்தா சொராமலாம் நம்ம கடலில் தான் நேரில் கையில் கொடுத்தாங்க. இது ஷாக்கிங் நியூஸ்னா ரேட்டை கேட்டால் நீங்கள் கொஞ்சம் பயந்துருவீங்க, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி அப்படி நம்ம போய் வாட்ச் அவுட் விட்டால் எல்லா மீன் வகையும் இருந்துச்சு. சரி நம்ம பஸ் ஸ்டாண்ட் படியே வாங்கிக்கலாம். சரி பட் இருந்தாலும் இங்கே ஒரு புது விதமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொஞ்சம் தருமபுரி மக்களுக்கு தந்தேன். இந்த கடையில் யாராச்சும் மீன் வாங்கி தான் டேஸ்ட்டை பற்றி கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. அதோட நல்ல கடை தான் எனக்கு ஒரு கமெண்ட் கீழே போட்டுவிடுங்க. சரி அப்படி நாங்கள் போய் பார்த்த இடத்துல பார்த்தா சுற்றியுமே என்னடா இவ்வளோ ஒரு சின்ன மினி மார்க்கெட் நடத்துகிறாங்க. நான் யோசிச்சேன் நான் வாங்கின மீன் ரேட்டு 800 ரூபாவா